அர்ஜுன், நேத்து எவ்வளவு ரெவென்யூ? நேற்றுக்கு 12 வண்டி போயிருக்கு. அதில் 6 வண்டிக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிடுச்சு, 6 வண்டிக்கு ஆகல. பரவாயில்ல, ஆனா சேல்ஸ் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணும். கரெக்டு தான். ஆனால் அதுக்கு என்ன பண்ணுறது? நான் ஒரு யோசனை சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களே? சொல்லு மாணிக்கம். இல்லை, நான் ஒரு எம்ப்ளாயி. என்னாச்சு? நானும் ஒரு காலத்தில் எம்ப்ளாயி தான். நீயும் நாளைக்கு ஒரு முதலாளி ஆகலாம். சொல்லு. இப்போ 2 வீலருக்கு நிறைய பேங்க்ல லோன் தராங்க. ஏதாவது ஒரு பேங்க்ல டைப் வச்சுக்கிட்டு ஒரு 2 வீக்ஸ் நல்ல பப்ளிசிட்டி கொடுத்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் மேலாம் நடத்தினா இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வெரி குட் ஐடியா மாணிக்கம். இதுக்கு ஏன்பா தயங்குற, டென்ஷன் ஆகுற? தேங்க்ஸ் சார். அர்ஜுன், அப்படியே ஒரு சர்வீஸ் ஸ்டேஷன் ஆரம்பிச்சா இன்னும் நல்லா இருக்கும். கண்டிப்பா ஆரம்பிச்சிடலாம். இதை ரொம்ப நாளாவே என்கிட்ட சொல்றான். இதை உங்ககிட்ட சொல்றதுக்கு இவ்வளவு நாளா இருக்கு. மாணிக்கம், நீ வேலை செய்யற இடம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறல்ல, கண்டிப்பா நீ பெரிய ஆளாவ. தேங்க்யூ அர்ஜுன். சரி, நீ சொல்றதெல்லாம் சீக்கிரம் செஞ்சிடலாம். இன்னைக்கு போக வேண்டிய டெலிவரிலாம் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோ. ஓகே பாலாஜி. சரி சார். ஹலோ. வா மூர்த்தி, என்ன இந்த பக்கம்? ஆமா, அர்ஜுன் எங்க? யாரு? நீ இங்கதான் இருக்கியா? உன்னை சரியாவே தெரியலையேப்பா. பகல்லையே தண்ணி அடிச்சா சரியா தெரியாதுதான். இத பாரு அர்ஜுன், நீ குடிக்காத ஒரே காரணத்துக்காக இப்படி குடிக்கிறவனெல்லாம் கிண்டல் பண்ணாத. இப்ப நான் இங்க வந்ததே உனக்கு பிசினஸ் கொடுக்கதான். என்ன பிசினஸ்? எனக்கு இமீடியட்டா ஒரு 2 வீலர் தேவை. என்ன சார், இது என்ன சைக்கிள் ஷாப்பா? வாடகைக்கு சைக்கிள் எடுக்கிற மாதிரி கேக்குறீங்க? என்ன எனக்கு ஒண்ணும் தெரியாது நினைச்சிட்டீங்களா? பைசைக்கிள்னா சைக்கிள், 2 வீலர்னா ஸ்கூட்டர், மோட்டார் பைக். இப்ப புரியுதா? கஸ்டமரை நிக்க வச்சே பேசிட்டு இருக்கீங்களே. எனக்கு இமீடியட்டா 2 வீலர் தேவை. வண்டி வாங்குற அளவுக்கு இவனுக்குலாம் வசதி வந்துருச்சு. எல்லாம் நேரம். என் நேரம் நல்லா தான்பா இருக்கு. முதல்ல வண்டியை கொடு. வண்டியை வாங்கலாம் நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. செக் புக்கு, அட்ரஸ் ப்ரூஃப்லாம் வேணும். இன்ஸ்டால்மெண்ட்டா கேஷான்னு கேளுங்க பாலாஜி. ஹலோ ஹலோ, மாசம் மாசம் கட்டுறதெல்லாம் இந்த மாதிரி மிடில் கிளாஸ். ஐயா இப்போ ஹை கிளாஸ். இந்த கையில காசு, இந்த கையில வண்டி. ஹார்ட் கேஷா இருக்கு. இவங்கிட்ட ஏது கேஷ் தானே பாக்குற? ஒருத்த வளரக்கூடாது, அப்படிதானே? இந்த பணம் என் காமதேனு, கற்பக விருட்சம், அமுத சுரபி, அபிராமி தேவி கொடுத்தது. இது நான் வண்டி வாங்கணும்னு கேட்டேன், உடனே சாங்ஷன் பண்ணிட்டாங்க. சரி, அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? வண்டி என்ன விலை? கன்செஷன்லாம் வேண்டாம், எவ்வளவுன்னு சொல்லு. 49,999. அது என்ன 1 ரூபாய் தள்ளுபடி? நான் என்ன பிச்சைக்காரனா? நான் கேஷா 50,000 தரேன். 1 ரூபாய் நீயே வச்சுக்க. எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்லாம் போட்டு இப்பவே தரணும். அர்ஜுன், என்ன திட்டினாலும் உன்கிட்ட தான் பிசினஸ் பண்ணணும்னு வந்திருக்கேன் பாத்தியா? பாலாஜி, அவர் கேட்குற எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் போட்டு வண்டி உடனே கொடுத்து அனுப்புங்க. பேலன்ஸ் 1 ரூபாய் அவர்கிட்டே கொடுங்க. சரி, வாங்க வாங்க. எவ்வளவு நாளைக்கு தான் வாங்கிட்டே இருப்பேன்னு கேட்டேன்ல, நான் அபிராமி கிட்ட வாங்கிட்டே இருப்பேன். எத்தனை கலர்ல வண்டி இருக்கு? போய் பாருங்க. அர்ஜுன், என்னப்பா இதெல்லாம்? அந்த அபிராமிக்கு இன்கம் டேக்ஸ். சீக்கிரம் அவன் கேட்கறது கொடுத்து அனுப்புங்க. சரி. ரம்யா கல்யாணத்தை நடத்தியே தீருவேன்னு என் கொழுந்தனார் சொல்லியிருக்காரு. அதுல ஒண்ணும் ஆச்சரியம் இல்ல. ஆனா என் நாத்தனாருங்க 2 பேரும் என் மாமனார் கிட்டயே போய் எங்களுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல, நாங்க வரமாட்டோம்னு சொன்னதா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ரம்யாக்கு கல்யாணம் நடக்கிறதுல எந்த வருத்தமும் இல்ல. ஆனா அந்த ஸ்ரீனிவாசனோட உறவு வர்றதுதான் தப்பு. இதை எப்படியாவது நிறுத்தி ஆகணும். என்னம்மா நீ? தட்டை மாத்தி பத்திரிக்கை அடிச்சு கொடுத்தாச்சு. இனிமே தாலி கட்டி பந்தி போடுறதுதான் பாக்கி. இப்ப எப்படி கல்யாணத்தை நிறுத்த முடியும்? ஸ்ரீனிவாசன் ஒத்த கல்ல நிக்கிறாரு. அவர் பையன் ரம்யாவை காதலிச்சுட்டு எப்படா கல்யாணம் காத்துட்டு இருக்கான். யார்கிட்ட தான் போய் பேசி நியாயம் கேட்கறது?
ஒருத்தர்கிட்ட பேசலாம். யாருமா அந்த ஒருத்தர்? சொல்லு சாந்தி. யாரா இருந்தாலும் நான் போய் பேசுறேன். யாரு? நீங்க பேச முடியாது மாமா. அப்படிப்பட்ட ஆள் யாருக்கா? சொல்லுங்க. சொல்றேன். அது வேற யாரும் இல்ல, ஸ்ரீனிவாசனோட மனைவி. என்னம்மா சொல்ற? தாம் புள்ள கல்யாணத்தை நிறுத்தணும்னு எந்த தாயாவது நினைப்பாளா? நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவங்க ஸ்ரீனிவாசன் மாதிரி இல்ல, ரொம்ப நல்லவங்களாம். ஸ்ரீனிவாசன் நம்ம குடும்பத்துக்கு தப்பு பண்ணப்பெல்லாம் அவங்க தட்டி கேட்டிருக்காங்களா. சுவாதி அனிதா கல்யாணத்தை ஸ்ரீனிவாசன் நிறுத்தினப்ப அவங்க கோவப்பட்டிருக்காங்களாம். அப்படியா? ஆமா மாமா. உண்மையான நிலைமையும் அபிராமி பத்தின சுயரை பத்தியும் சொன்னா அவங்க கண்டிப்பா கேட்பாங்க. ஸ்ரீனிவாசன் கிட்ட எடுத்து சொல்வாங்க. எனக்கு என்னமோ நம்பிக்கை இருக்கு. சரி, ஆனா அந்த அம்மா கிட்ட போய் யார் பேசுறது? மகாபாரதத்துல அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன்னா, இங்க நமக்கு அர்ஜுன் தான் கிருஷ்ணன். அவங்கள அர்ஜுனுக்கு தெரியும், அவங்க கிட்ட நல்ல பேரும் வாங்கியிருக்கான். அதனால அர்ஜுன் தான் போய் பேசணும். என்ன சொல்ற அர்ஜுன்? அக்கா சொன்னா என்ன அப்ஜெக்ஷன்? நான் ரெடி. அர்ஜுன், ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் மாமா. நான் போயிட்டு வரேன்க்கா. போயிட்டு வா. ம். வணக்கம்மா. வாப்பா அர்ஜுன், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். உங்க ஆசீர்வாதத்தால நல்லா இருக்கேன். உன்னோட உழைப்பும் நேர்மையும் தான் உன்னை நல்லா வாழ வச்சிருக்கு. முதலாளி ஆயிட்ட. ஃபங்க்ஷனுக்கு எனக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. ஐயோ, தயவுசெய்து தப்பா நினைக்காதீங்கம்மா. அப்படிலாம் எதுவுமே இல்லை. முதலாளி இப்ப முன்னாடி மாதிரி இல்லை. நான் கூப்பிட்டா அவரும் வர மாட்டாரு, உங்களையும் வர விட மாட்டாரு. அதையும் மீறி நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா அவர் உங்களை திட்டுவாரு. அந்த தர்ம சங்கடத்துக்கு உங்களை ஆளாக்க வேண்டாம் தான் நான் கூப்பிடல. ஆனா ஒண்ணு நிச்சயம், நான் ஷோரூமை திறக்கிறப்போ கடவுளை கும்பிடுறதுக்கு முன்னாடி உங்களையும் அவரையும் மனசார நினைச்சுக்கிட்டு தான் ஷோரூமே திறந்தேன். உன்னோட நல்ல மனசு எனக்கு நல்லாவே தெரியும்பா. நீ எங்க கம்பெனியை விட்டு போனது உனக்கு லாபமா இருக்கலாம், ஆனா எங்களுக்கு நஷ்டம்தான். ஆனா சார் அப்படி நினைக்கலையே. கெட்ட நேரம் வந்தா கெட்டவங்க பேச்ச கேட்க வேண்டியதுதான். வேற என்ன பண்றது? நாம சொன்னா என்ன கேட்கவா போறாரு? சரி, அதை விடுங்க. இந்த வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு வரதை விட மாட்டீங்க போல இருக்கு. எப்படிப்பா விட முடியும்? உடம்புள்ள வரைக்கும் நிழல் இருக்கிற மாதிரி உயிர் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இருந்துகிட்டு தான் இருக்கும். அதுக்கு தீர்வு அந்த கடவுள் தான். வயசு ஆக ஆக உனக்கு அந்த பக்குவம் வரும். சார் எப்படி இருக்காரு? நல்லா இருக்காருப்பா. கௌதமோட கல்யாண வேலையில ரொம்ப பிஸியா இருப்பார்ல? ஆமா, கௌதம் அவரும் ரொம்ப பிஸி. ஆமா, பிசினஸ் விஷயத்துல தான் அவர் உங்க பேச்ச கேட்க மாட்டாரு. கல்யாண விஷயத்துல கூடவா அப்படி? ஏன்பா அப்படி கேக்குற? இல்ல, ஒரு நல்லது நடக்கும்போது இப்படி பேசக்கூடாதுதான். என்ன இருந்தாலும் நான் சார் கையில சம்பளம் வாங்கியிருக்கேன். அவர் எப்பவுமே நல்லா இருக்கணும் தான் நான் ஆசைப்படுவேன். அதுதான் எனக்கு தெரியுமே. ஆனா கல்யாண பேச்சு இப்ப எதுக்கு? தப்பு நடந்தா அதை தடுத்து நிறுத்துறது தானே நியாயம். தப்பா? என்ன சொல்ற? என்ன தப்பு? அம்மா, கௌதம் ரம்யா மேல ஆசைப்படுறதுலையோ இல்ல சார் அதை முடிக்கிறதுலையோ இல்ல வேகமா செயல்படுறதுலையோ தப்பு இல்ல. ஆனா பொண்ணு எடுக்கிற வீடும் நல்லா இருக்கணும்ல. காசு பணம் மட்டும் இருந்தா போதுமா? வீட்டுல நிம்மதி வேண்டாமா? அது என் மாமனார் வீடுதான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா கொஞ்ச நாளாவே அந்த வீட்டுல எந்த நல்ல காரியமும் நடக்கல. அங்க நடக்கிறது எதுவும் நல்லதாவும் இல்லை. பிரச்சனை பிரச்சனை
வீடு முழுக்க பிரச்சனை தான். ஆனா அந்த பிரச்சனை எதுவும் தானா வந்ததில்லை, அந்த அபிராமியால தான் வந்தது. அபிராமி போட்ட பிளான் படி தான் கார்த்திக் சாந்திகாவை வீட்டு விட்டு வெளியில தரத்தனான். தன் பக்கம் உள்ள நியாயத்தை எவ்வளவு மதன் மாமா எடுத்து சொன்னார். ஆனா அவர் பேச்சு நம்பாம டைவர்ஸ் வரைக்கும் போயிட்டாங்க. மாமாவை வீட்லயே உட்கார வச்சுட்டு அந்த அபிராமி தான் ஆஃபீஸ் வேலையெல்லாம் பார்த்துக்கிறா. அவ்வளோ ஏன் இத்தனை நாள் வரைக்கும் எங்க அத்தையும் மாமாவும் பிரிஞ்சதே இல்லை. அப்பேற்பட்ட அவங்க மனசை நோகடிச்சு வீட்டு விட்டு வெளியில வர வச்சு எங்க வீட்டுல தங்குற அளவுக்கு வச்சுட்டா. இன்னும் சொல்ல போனா அந்த வீட்டுல யாருக்குமே மரியாதையே இல்லை. அந்த அபிராமியோட கொடி தான் பறக்குது. அந்த அபிராமிக்கு கொஞ்சம் கூட குறையாதவ அவ தங்கச்சி ரம்யா. அவ உங்க வீட்டுக்கு மருமகளா வந்து எங்க அத்தைக்கு வந்த நிலைமை உங்களுக்கும் வரணுமான்னு யோசிச்சேன். அதுக்காக தான் சொல்றேன். மற்றபடி இந்த கல்யாணத்தை கெடுக்கணும்னு தடுத்து நிறுத்தணும்னு எனக்கு சத்தியமா எந்த எண்ணமும் இல்லை. என் மனசுல பட்ட உண்மையெல்லாம் உங்ககிட்ட சொல்றேன், அவ்வளவுதான். வரம்மா. அபிராமி போட்ட பிளான் படி தான் கார்த்திக் சாந்திகாவை வீட்டு விட்டு வெளியில தரத்தனான். நல்லா இருமா. அந்த அபிராமிக்கு கொஞ்சம் கூட குறையாதவ அவ தங்கச்சி ரம்யா. அவ உங்க வீட்டுக்கு மருமகளா வந்து எங்க அத்தைக்கு வந்த நிலைமை உங்களுக்கும் வரணுமான்னு யோசிச்சேன். அம்மா, என்னப்பா? என்னம்மா ஏதோ பலமான யோசனையில இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. ஆமா, கையில என்ன புக்கு? மா, சின்ன வயசுல இருந்து நான் போடுற எல்லா ட்ரெஸ்ஸையும் நீங்க தானே செலக்ட் பண்ணிருக்கீங்க. இப்போ என் கல்யாண ரிசப்ஷனுக்கு நீங்க தானே ட்ரெஸ் செலக்ட் பண்ணோம். கல்யாணத்துக்கு பட்டு வெட்டி பட்டு சட்டை, அப்புறம் மேரேஜ் ரிசப்ஷனுக்கு கோட் ஷூட். என்ன கலர் போடலாங்கிறத இந்த புக்ஸை பார்த்து செலக்ட் பண்ணுங்க. என்னம்மா பார்த்துட்டே இருக்கீங்க? வாங்கிக்கங்க. போட்டுக்கிற ட்ரெஸ்ஸுக்கே நீ இவ்வளவு கவனம் எடுத்துக்கிறியே, கட்டிக்க போற பொண்ணை பத்தி? ஏம்மா, ரம்யா உங்களுக்கு பிடிக்கலையா? நான் அந்த பொண்ணை ஒன்னும் சொல்லலப்பா. ஆனா அந்த பொண்ணோட குடும்பம், அவ அக்காவை பத்தி யாரும் நல்லதாவே சொல்லல. அப்படி என்னம்மா சொல்றாங்க? எவ்வளவோ சொல்றாங்க. அவங்க வீட்ல இப்ப பல பிரச்சனை. அபிராமி மாமியாரு மாமனார் கிட்ட கோச்சுக்கிட்டு தான் தம்பி வீட்ல இருந்திருக்காங்க. உங்க அப்பாவுக்கு இப்பயே ஆர்கே மேல கரிசனை வந்திருக்கு. அதுக்கு அபிராமி தான் காரணமா? மத்தவங்க விஷயத்தை விட்டுடு. அபிராமி புருஷனே இப்ப அவ கூட இல்ல, டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணிட்டா. கோர்ட்ல கேஸ் இருக்கா. அபிராமி பேச்ச கேட்டுதான் கார்த்திக் சாந்திய வீட்டை விட்டு துரத்திட்டானா. அந்த வீட்டுல சேர்ந்து வாழறவங்களை விட பிரிஞ்சு வாழறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. சொல்ல போனா அங்க உறவை விட பிரிவு தான் அதிகமா இருக்கு. அக்கா குணம் தங்கச்சிக்கு இருந்தா ஓ வாழ்க்கை என்ன ஆகும்? ஓ வாழ்க்கையிலும் பிரச்சனை வந்துடக்கூடாது இல்லையா? அதனாலதான்ப்பா சொல்றேன். சொல்லணும், நீ சொல்லணும். அவனை பெத்தவளாச்சே, இல்லையே. நீ சொல்லலன்னா வேற யாருமா சொல்லுவா? என்ன கொஞ்சம் அவசரப்பட்டுட்டியோன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவன் கல்யாணம் முடிஞ்சு அவன் அப்படியே ஹனிமூனுக்கு போயிட்டு வந்து ஒரு 2-3 பேர பிள்ளைங்களை பெத்து எடுத்ததுக்கு அப்புறம் இந்த விஷயத்த நீ சொல்லியிருந்தீங்கன்னா ரொம்ப உதவியா இருந்திருக்கும்.
அதை விட்டுட்டு இப்படி அவசரப்பட்டு சொல்லிட்டியே. ஆ? தப்பு 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 தப்பு. இது பாரு, வாயே திறக்காத, நீ வாயே திறக்காத. இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணு. இப்பதானே நான் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிருக்கிறேன், இப்பதானே மண்டபத்தை புக் பண்ணிருக்கிறேன், இப்பதானே புரோகிதர் ரெடியா இருக்கிறார் தாலி எடுத்து கொடுக்கறதுக்கு. பேண்ட ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, நாதஸ்வரத்தை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, சாப்பாடை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, ஊர் பூரா பத்திரிக்கை அடிச்சு கொடுத்தாச்சு. இப்ப போய் இந்த மாதிரி உளறதுக்கு உனக்கு எங்க அறிவு போச்சு? இல்லைங்க, நான் கேள்விப்பட்ட. நீ என்ன கேள்விப்பட்டியோ அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. யார்கிட்ட கேள்விப்பட்டோம், என்ன கேள்விப்பட்டோம் கொஞ்சம் யோசிக்கணும். யார் இதெல்லாம் சொல்லிருப்பாங்க? அபிராமிக்கு வேண்டாதவங்க சொல்லிருப்பாங்க. முதல்ல அதை புரிஞ்சுக்க. இது பாரு, உன்னை யாராவது மிரட்டினாங்களா சொல்லு. இல்ல. முடிச்சிடறேன் அவன் கதைய. இல்லைன்னா இதுல அனாவசியமா தலையிடாத. நான் போட்ட திட்டப்படி இந்த கல்யாணம் நடக்கும். என் பையன் ஆசைப்பட்டு கேட்டான், அப்பா எனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொன்னான். அவன் விருப்பத்துக்கு இணங்கி இந்த கல்யாணத்தை நான் நடத்துறேன். நான் குறிப்பிட்ட தேதியில, குறிப்பிட்ட முகூர்த்தத்துல, அதே கோவில்ல அந்த பொண்ணுக்கும் என் பையனுக்கும் கல்யாணம் நடக்கும். ஓம் பூஸ்வாஹா அக்னயே இதம் நமः. ஓம் புவஸ்வாஹா வாயுவே இதம் நமः. ஓம் சுபஸ்வாஹா சூர்யாய இதம் நமः. ஓம் பூர்வவஸ்வாஹா कंठे भस्मादि सुभटे त्वञ्जीव सरदां सदं सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणी नमोस्तुते दीर्घस्य आयुष्ये आरोग्ये आयुरारोग्यमानं प्रदीयते नान्यं धनं वसं समुद्रलाभं तदसंवत्सरं दीर्घमायुः दीर्घायुष्मान् भव दीर्घसुमङ्गली भव सर्वाभिष्टसिद्धिरस्तु सकल ऐश्वर्यप्राप्तिरस्तु. ரம்யா, ஆசீர்வாதம் வாங்கி. ஹே ஹே, முதல்ல ஆர்கே கிட்ட. நல்லா இருங்கப்பா, சந்தோஷமா. நல்லா இருப்பா, நல்லா இருங்க. ஆண்டவா. அபிராமி கிட்ட போப்பா, ஆசீர்வாதம் வாங்கிக்க. போமா. டேய், பிராகாரத்தை சுத்திட்டு வா. சரிப்பா. போமா. போ. ஆர்கே, ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். நல்லதுமா. என்னப்பா உறவுக்காரா?